எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய சண்டை ஒரு வாரா இல்ல பேட்டிலா? இது ஒரு நல்ல கேள்வி. சொல்லுங்க. இப்போ நீங்க வார் பேட்டில் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு ரிலேட்டடான வேற சில வார்த்தைகளும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்ன? கான்ஃப்ளிக்ட் இருக்கு, காம்பேட் இருக்கு, ஃபைட்டிங் இருக்கு, ஸ்கர்மிஷ் இருக்கு, ஹாஸ்டிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. சரி, ஒண்ணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஓகே. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்வீங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல நடக்கிறது வாரா இல்ல பேட்டிலா இல்ல நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண போற வார்த்தைகள்ல ஒண்ணா அப்படின்னு. ஓ, ஓகே ஓகே. சரி, என்னன்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? முதல்ல கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு பாப்போம். ஓகே. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா வார்த்தைகளுக்குமான பேஸ் வேர்ட் தான் கான்ஃப்ளிக்ட். ஓ, ஓகே. கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற கேட்டகரியில தான் இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே வருது. ஓ, சூப்பர். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஜெனரலா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது ஒரு முரண்பாடு இல்லனா ஒரு கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கலாம். சரி. இப்போ இந்த கருத்து வேறுபாடு வாய்மொழியா இருக்கலாம், இல்ல வந்து கைகலப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஆயுதமேந்தியே இருக்கலாம். ஓ, ஓகே. ஓகேவா? பொதுவா அரசியல் சார்ந்து இருக்கும், இல்லனா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும், இல்ல அப்படின்னாக்கா வேற இந்த மாதிரி வேற எது வேணாலும் இருக்கலாம். மிலிட்டரி அட்டாக்ஸா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த கருத்து வேறுபாடு கைகலப்பா மாறுது இல்லையா, இதுதான் ஃபைட்டிங். ஓகே. ஓ, அதாவது பிசிக்கல் ஃபைட். இதுதான் வந்து ஃபைட்டிங். இந்த ஃபைட்டிங் போர்ல நடந்துச்சுன்னா இதுதான் காம்பேட். ஓ, இதே ஃபைட்டிங் வந்து போர்ல நடக்கும்போது அது வந்து காம்பேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஓ, சூப்பர். ஓகேவா? அடுத்தது வார்னா என்னன்னு பாப்போம். சரி. ஓகே. ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ளேயோ இல்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸுக்கு நடுவுலயோ நடக்கிற ஒரு லாங் ரிப்பீட்டட் மிலிட்டரி அட்டாக்ஸ். ஓ, லாங் ரிப்பீட்டட் மிலிட்டரி அட்டாக்ஸ். சோ இதுதான் வந்து வார். ஓ, ஓகே. ரொம்ப காலம் நடக்கும். ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓ, தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கும். சோ இரு நாடுகளுக்கோ இல்ல இரு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கோ இடையிலான. ஓகே, இதுதான் வந்து வார். சரி, அப்ப பேட்டில் அப்படின்னா வரேன். இப்போ நம்ம போர்னா வந்து பார்த்தோம் இல்லையா, ரொம்ப நாள் நடக்கும், அதே மாதிரி தொடர் தாக்குதல்கள் அதாவது ராணுவ தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு. இப்ப போர்னா பல சண்டைகள் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி. அப்படி பல சண்டைகள்ல ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சண்டை தான் பேட்டில். ஓ, ஓகே. உதாரணத்துக்கு கார்கில் வார் எடுத்துப்போம். சரி. 1999ல நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஒரு 2 மாசம் நடந்துச்சு. 2 மாசம் கிட்ட நடந்தது. ஆல்மோஸ்ட் வார் முடிய போற சமயத்துல பேட்டில் ஆஃப் டைகர் ஹில் அப்படின்னு ஒரு சண்டை நடக்குது. ஒரு பார்ட், அந்த வார்னோட ஒரு பார்ட்டா இந்த பேட்டில் ஆஃப் டைகர் ஹில் நடக்குது. இது வந்து தோராயமா ஒரு 5-6 நாட்கள் வந்து நடந்ததுன்னு. ஓகே, ஓகே. சோ கார்கில் வார்னுடைய ஒரு பார்ட் தான் வந்து பேட்டில் ஆஃப் டைகர் ஹில். எஸ். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ஸ்கர்மிஷ். ஓ, ஸ்கர்மிஷ். ஆமா. சரி. ஸ்கர்மிஷ் அப்படின்னா அதாவது சில வீரர்களுக்கு நடுவே திட்டமிடப்படாத ஒரு குட்டி சண்டை. ஓ, திட்டமிடப்படாத ஒரு குட்டி சண்டை. ஆமா. இந்த சண்டை எங்க நடக்கும்னா மெயினா போர் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நடக்கும். ஓ, ஓகே. ஓகேவா? இப்போ இந்த வார், பேட்டில், ஸ்கர்மிஷ் இது மூணுத்தையும் வந்து சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, வார் அப்படின்றது ஒரு புக் மாதிரி. சரி. ஓகேவா? அந்த புக்ல ஒரு சாப்டர், பல சாப்டர்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி சாப்டர்ஸ் தான் வந்து பேட்டில். ஓ, சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சாப்டர்ல இருக்கும்போது பல பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஆமா. அதுல ஒரு பேராகிராஃப் தான் ஸ்கர்மிஷ். எக்ஸலென்ட். ஓகே. சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து வார்ஃபேர். ஓகே. ஓகேவா? போர் என்ன முறையில நடக்கணும். ஓ, போர் செய்யும் முறை. ஓ, அதுதான் வந்து வார்ஃபேர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்ரென்ச் வார்ஃபேர் இருக்கு. ஆமா, அதாவது ஒரு நீளமான ஒரு பள்ளத்துல பதுங்கு குழி பதுங்கி இருந்து தாக்குதல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். சைபர் வார்ஃபேர் இருக்கு. ஆமா. பயாலஜிக்கல் வார்ஃபேர் இருக்கு. அதாவது பயோ வார், அதாவது கிருமியை வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்றது. மிசைல் வார்ஃபேர் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஓகே. சோ நீங்க என்ன முறைய வந்து அந்த போர்ல வந்து கையாள்றீங்க அப்படின்றதுதான் வார்ஃபேர். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. சரி, அடுத்தது கடைசியா ஹாஸ்டிலிட்டி. ஓகே, ஹாஸ்டிலிட்டி அப்படினா அன்ஃப்ரெண்ட்லினஸ் தானே, அதாவது நட்புணர்வு இல்லாம இருக்குது. ரைட். ஆனா அது சிங்குலரா வரும்போது. சரி. ஓகேவா? இப்போ ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம ப்ளூரல்ல வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா இட் இஸ் a formal word for fighting. ஓ, ஃபார்மல் வேர்ட் ஃபார் ஃபைட்டிங். ஆமா. ஓகே, சண்டையிடுதல். ஆமா.
இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்டிலிட்டிஸ் broke out between ஈரான் அண்ட் இஸ்ரேல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சண்டை வெடித்தது, மோதல் வெடித்தது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல வருதா? இந்த பெரும்பாலும் நீங்க இப்ப இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் இல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் broke out அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓ ஓகே 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 ஓகே, சரியா? சரி சரி. நீங்க என்கிட்ட முதல்ல கேட்டீங்களே ஒரு கேள்வி, அதே கேள்வி இப்ப நான் திரும்ப உங்ககிட்ட கேக்குறேன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடப்பது வாரா பேட்டிலா? சொல்லுங்க. ஓகே, இது வந்து வார் தானே, ஏன்னா லாங் ரிப்பீட்டட் மிலிட்டரி அட்டாக்ஸ் நடக்குது இல்லையா? சோ அந்த ரீசன்ஸ்க்காக வந்து வார்னு சொல்லலாம். இல்ல இப்போ நியூஸ் ரிலேட்டடா சொல்லணும், இல்ல ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஜெனரலா வந்து அந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு கான்ஃப்ளிக்ட் இப்படியும் வந்து சொல்லலாம், ஃபைட்டிங்னு சொல்லலாம். ஃபைட்டிங் அப்படின்றது வந்து அது அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஃபைட்டிங் யூஸ் பண்ணலாம். ஃபைட்டிங் இல்ல காம்பேட் அப்படின்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர், புரிஞ்சுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சூப்பர். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.